விஜய் குடுமி அமித்ஷா கையில். அடுத்து இதுதான் நடக்க போகுது. இரண்டாக உடையும் தாவேக. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் யாருக்கும் வெற்றியின்றி தொங்கு சட்டசபை உருவாகியுள்ள நிலையில் தமிழக அரசியலில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக அதிமுக கூட்டு ஒரு காலத்திலும் நடக்க வாய்ப்பே இல்லை. நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம்னு முதலமைச்சர் பதவியை பகிர்ந்துகிட்டா அமைச்சரவை எப்படி அமைக்கிறது? இங்கிருந்து பாதி பேரு அங்கிருந்து பாதி பேருன்னு நிரப்புறதா? திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் ஒரே அமைச்சரவையை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒண்ணு மண்ணுமா இருக்கணுமா? சொல்லும் போதே ரசத்தில் ஐஸ்கிரீமை போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். சரி, இது வேண்டாம். வெளியே இருந்து அதிமுகவுக்கு திமுக ஆதரவு தரும், அவங்களே முழு ஆட்சியை நடத்துவார்கள் என்றால் அது இன்னும் சிக்கல். எடப்பாடியை முதல்வராக்கிட்டு திமுக ரோல் என்ன பண்ணும்? எடப்பாடி ஆட்சி சூப்பர்னு சொல்லுமா? இதெல்லாம் அந்த திமுகவின் எக்ஸ்டென்ஸையே இல்லாமல் செய்துவிடும். அதனால் இதில் நம்பக்கூடிய தர்க்கம் இல்லை எனவும் மற்றொரு தரப்பினர் இணையத்தில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இவை இரண்டையும் தூக்கி சாப்பிடும் அளவிற்கு வேறொரு தர்க்கம் உள்ளது. இப்போது காங்கிரஸ் தாவேகவுடன் போய்விட்டது. 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்களின் கூட்டணியே தொடரும். விஜய்க்கு இப்போது உள்ள செல்வாக்கு தொடர்ந்தால் 2029 காங்கிரஸ் கணிசமான வெற்றியை விஜய் செல்வாக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அருகமை மாநிலங்கள் வரையிலும் எதிரொலிப்பதால் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் மீண்டும் பலம் பெறும். இந்த சூழலை பாஜக விரும்பாது. அதனால் தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது என அது நினைக்கும். பாஜகவின் விருப்பத்தை தாண்டி அதிமுக தாவேகவுக்கு ஆதரவு தர இயலாது. கட்சியை உடைப்பதற்கும் பாஜக அனுமதிக்காது. அப்போ என்ன செய்யும் என்ற கேள்வி எழுகிறது. என்டிஏ அணியில் உள்ள யார் ஒருவரும் விஜய் பக்கம் செல்வதை பாஜக விரும்பாது. எல்லோர் குடுமையும் அமித்ஷா கையில் இருப்பதால் யாராலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கவும் முடியாது. அதனால் இது எதுவும் இப்போதைக்கு சாத்தியமில்லை. அப்போ என்ன நடக்கும்? வேறு வழிகளில் ஆட்சி அமைக்கவே முடியாது என்ற நிலையை பாஜக உருவாக்கும். எல்லா வழிகளிலும் முட்டி மோதி ஒன்னும் முடியாது என்ற சூழல் வரும்போது பாஜகவின் சொல்படி கேட்கும் நிலை உருவாகும். அப்போ காங்கிரஸை வெளியேற்றுங்கள், நாங்க உங்களுக்கு 15 பேரோ 20 பேரோ ரெடி பண்ணி தரோம் என பாஜக நிபந்தனை வைக்கலாம். அதை கேட்பதை தவிர விஜய்க்கு ஆப்ஷன் இருக்காது. இதையெல்லாம் அந்த நேரத்தில் அமித்ஷா முடிவு செய்வார் என அரசல் புரசலாக தகவல்கள் பரவி வருகின்றன.